வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தேனி அரண்மனை புதூர் பகுதியில் கட்டப்பட்டு வரும் ரயில்வே மேம்பாலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இங்கே மேம்பாலம் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த அரண்மனை புதூர் பகுதியில் ஏற்படக்கூடிய வாகன நெரிசல் பற்றியும் மேம்பாலத்தோட அவசியத்தை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் கண்டிப்பாக பாருங்கள். இந்த மேம்பாலம் மதுரையிலிருந்து தேனிக்கு வர சாலையில் தேனி மேரி மாதா ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து தேனி பங்களாமேடில் இருக்கக்கூடிய எவரெஸ்ட் ஹோட்டல் வரைக்கும் மொத்தம் 2 கிலோமீட்டருக்கு போட இருக்காங்க. இந்த ரயில்வே மேம்பாலத்தோட ஆரம்ப கட்டமாக ஒன் சைடு பில்லர் அமைக்கிற வேலைகள்லாம் முடிவடைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேம்பால வேலைகளும் ரொம்பவும் தீவிரமாக நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேம்பால வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகி அப்படியே மொத்தமாக நிப்பாட்டிட்டாங்க. இப்போ தான் கொஞ்ச நாளாக மறுபடியும் பில்லர்கள் அமைக்கிற வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட அடுத்த கட்டமாக இன்னொரு பக்கமும் பில்லர்கள் அமைக்கிற வேலைகளை தொடர இருக்காங்க. இதுக்கான பணிகள்லாம் ரொம்பவும் தீவிரமாக நடந்துட்டும் இருக்குது. இந்த மேம்பாலம் சம்மந்தமாக யாருக்கும் தெரியாத, யாரும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தேனியிலிருந்து மதுரைக்கு போகக்கூடிய சாலையில் நேராக வர இருக்கிற மேம்பாலத்திலிருந்து தேனி புது பஸ் ஸ்டாண்டுக்கும் ஒரு மேம்பாலம் போட இருக்காங்க. இந்த மேம்பாலம் போட்ட பின்னாடி கழுகு பார்வையில் இந்த பாலத்தை பார்க்கும்போது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இருக்கிற கேபிட்டல் டி ஷேப்பில் தான் இருக்கும். அதனால எந்த பக்கம் இருந்து வாகனங்கள் வந்தாலும் போக்குவரத்தில் எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது. அதோட இந்த மேம்பால வேலைகளை 2023-24 முடிக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. அப்புறம் இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நண்பர்களே. இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. அப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே.